திருக்குறளுக்கு முன்னாலேயே இந்த வான் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு நண்பர்கிட்ட பேசும்போது ஐஎஸ்எம்ஐ பேசும்போது சொன்னார், மலை சிறப்புன்னு தான் வச்சிருக்கோன்னு வள்ளுவர். வான் சிறப்புன்னு ஏன் வச்சாருன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கான விளக்கம், இப்போ எனக்கு ஒரு தொகை ஒரு அவசரமாக 50,000 ரூபா வேணும். அது எனக்கு புரியுற மாதிரி நண்பர் ஐஎஸ்எம் சொன்னாலும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அது எளிமையாக புரிய அடுத்ததுக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு அது எளிமையாக இருக்குது. இப்போ 50,000 ரூபா வேணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடி தெரியுது. அண்ணன்கிட்ட வர அண்ணன் ஒரு கொடைவல் அண்ணன் கொடுக்குறாரு. இப்போது கொடுக்குற அண்ணனை புகழ்றதா பணத்தை புகழ்றதா? கொடுக்குற அண்ணனை தான் அப்படின்னு மிக புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். அது இந்த கைதட்டி யாருக்கு போகணும்னா ஐஎஸ்எம்க்கும் கொடுக்குற அண்ணனுக்கு தான் புகழணும். பணத்தை புகழ்றதுல பயனில்லை அப்படிங்கிறத வான் சிறப்புனுடைய எளிய விளக்கம். அதை கொடுத்த ஐஎஸ்எம் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இந்த வகையில் அவர்கிட்ட இருந்தே வந்த இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அது இந்த